ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலினுடைய 2026 முன்னிலை நிலவரங்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கிற வேளையில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் ஸ்ரீகாந்த் சார். வணக்கம் ஆதேஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், சொல்லுங்க. எப்படி பார்க்குறீங்க காலையிலேருந்து இந்த ரிசல்ட்டை? டிவிகே புதிய கட்சி பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் அலையலையாக வாக்கு செலுத்தியிருக்காங்க. இன்னைக்கு திமுக அதிமுக நாட்டை ஆண்ட கட்சி, நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற இப்போ கட்சி, ரெண்டு கட்சியிலுமே வேண்டான்னு புறக்கணிச்சிருக்காங்க. பிஜேபியை சுத்தமாக புறக்கணிச்சிருக்காங்க. இந்த ரிசல்ட் எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் அனைவருக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் அனுபவத்தை கொடுத்திருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் எப்படி ஒரு ஒரு ஒன் டே கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு ஃபைனல் ஓவரில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குமோ, அந்த மாதிரி எடுத்தோடனேயே இந்த தேர்தல் களத்தில் தொடர்ந்தே முதல் கட்டத்திலேருந்தே முதல் சுற்றுலேருந்தே தலை சுற்றும் அளவுக்கு வித்தியாசமான பரிமாணங்கள், வித்தியாசமான மாற்றங்கள் எல்லாம் இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு தெரிவிக்கிறது. அதில் ஒரே ஒரு விடயம் என்னென்னா, எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்களும் சரி, பாரத பிரதமர் அவர்களும் சரி, தமிழகம் வந்திருந்த போது திமுக ஒரு ஊழல் ஆட்சி, குடும்ப ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, இந்த ஆட்சி தமிழக நலனுக்கான ஆட்சி இல்லை, இது வேரோடும் மண்ணோடும் தூக்கி எறியப்பட வேண்டும்னு அவங்க பேசினார்கள். அந்த விடயம் மிக தெளிவாக நடைபெற்று இருக்கிறது. திமுக இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் இந்த மாதிரி ஆளும் கட்சியாக இருந்த ஒரு கட்சி 3ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் போராடும் அளவுக்கு தள்ளப்பட்டதே இல்லை, புறந்தள்ளப்பட்டதே இல்லை. அந்த அளவுக்கு மக்கள் மிக தெளிவாக தங்கள் வாக்கை திமுக எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். பொதுவாக ஆளும் கட்சிக்கு ஆன்டி இன்கும்பன்சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஆதரவற்ற நிலை இருக்குமே தவிர, ஆனால் இந்த முறை மக்கள் அதையும் தாண்டிய ஒரு கோபத்தையும் ஆட்சியின் மீது ஒரு வெறுப்பையும் மிக தெளிவாக இங்கே தெரிவித்திருக்கிறார்கள் என்றுதான் இந்த முடிவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. அதிலும் கூடுதலாக நாங்கள் பார்க்க போனால், எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை தேர்தலை களம் கண்ட போது நாங்கள் அதிமுகவின் தோழமையோடு எங்களுடைய என்டிஏ கூட்டணி அவர்கள் தலைமையில் நாங்கள் இதை தொடங்கியிருக்கிறோம். அதனால் இந்த தேர்தலை முன்னிருந்து நடத்தியதும் நிகழ்த்தியதும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் அவர்களுக்கு இணையாகவும் துணையாகவும் செயல்பட்டு கொண்டிருந்தோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் பாஜகவின் தேர்தலாகவும், இந்த தேர்தல் ஒரு மாநில தேர்தலாகவும் பார்க்கப்பட்டது. எங்களுக்கு குறைந்த எண்ணிக்கையில் தான் சீட்டுக்களும் ஒதுக்கப்பட்டது. அந்த இடத்துல எங்களை நாங்கள் பல பரீட்சை செய்திருக்கிறோம் இந்த நேரத்தில். ஆனால் இத்தனை பெரிய ஒரு சார்பு நிலை தாவேகாவிற்கு இங்கே காணப்பட்டாலும், அதிமுக தன்னுடைய கடந்த முறை பெற்ற அதே சீட்டுகளுக்கு இணையான ஒரு சீட்ல எந்தவித பாதிப்பும் இல்லாத அளவுக்கு தான் இருக்கிறாங்க. சரிவு என்று பார்த்தால் ஆட்சியாளராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் மிகப்பெரிய சரிவு இருக்கிறது. அதிலிருந்து அமைச்சர்கள்ல ஒரு இருவரை தவிர எல்லாருமே தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். முன்னிலை இருக்கிற ஒருவரும் இருவரும் கூட சில 100 வாக்குகள் வித்தியாசத்தில், சில ஆயிரங்கள் வித்தியாசத்தில் தான் முன்னிலை வைக்கிறார்கள். இதுவரைக்கும் நம்ம தமிழகத்துல எப்பவுமே முதல்வர் வேட்பாளருடைய பின்னடைவை நம்ம கேள்விப்பட்டது கூட கிடையாது. அப்பனா இந்த தமிழக மக்கள் எந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியையும் திமுகவின் ஆட்சியையும் முற்றிலுமாக புறக்கணித்தார்கள் என்பது ஒரு அப்பட்டமான ஒரு தெளிவான ஒரு முடிவாக இந்த தேர்தல் முடிவுகள். பர்கூர்ல அம்மையார் ஜெயலலிதா தோல்வி அடைஞ்சிருக்காங்க, அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் தோல்வி முகத்தில் இருக்காரு. நம்ம ரிசல்ட் முழுமையாக இன்னும் வரல, நம்ம அதையும் பார்ப்போம். நான் என்ன கேட்குறேன், பிஜேபி ஒரு மொமெண்டம் சுத்தமாக இழந்துட்டீங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேக வேகமாக ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சு ஏடிஎம்கே கூட வரலான்னு நினைச்சவங்களையும் தடுத்து நிறுத்தி அந்த பர்ஃபார்மன்ஸை பெரிய அளவுக்கு ஏடிஎம்கேவுக்கும் அறுவடை செய்ய விடாமல் தடுத்த ஒரு வேலையை பிஜேபி செஞ்சிட்டீங்களா? கண்டிப்பாக இல்லை. அதாவது உங்களுடைய எப்பவுமே வளமான கற்பனை வளர்த்தனா ரொம்ப ரசிப்பேன் நான். இது அந்த மாதிரி இல்லை. நாங்கள் மிக வலுவான ஒரு கூட்டணியாகத்தான் கட்டமைத்திருக்கிறோம். சரி, தேர்தலில் வெற்றி தோல்விகள் இப்போ திமுகவுக்கு ஏற்பட்ட சரிவு இல்லையா, இதை விட மோசமான சரிவை திமுக சந்திக்கவில்லையா? இப்போ நாங்கள் பாஜக தமிழகத்தை பொறுத்தவரை மற்ற மாநிலங்களில் எங்களுடைய நிலைப்பாடே வேற. ஒட்டுமொத்த பாரதத்திலும் தமிழகத்தில் பாஜகவின் நிலைப்பாடு என்பது இங்கே இருக்கிற திமுக மற்றும் அந்த கட்சிகள் வைத்திருக்கிற ஒரு கட்டமைப்பை எல்லாம் உடைக்க வேண்டிய ஒரு இடம். முதல்ல நாங்கள் மைனஸ்லேருந்து சைஃபருக்கு வரணும், சைஃபர்லேருந்து தான் மேலே வரணும். அதனால நாங்கள் முதல்ல
அந்த ஒரு ஒரு ஆப்டிமம் லெவலுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு பெரிய போராட்டமும் களமும் இருந்தது. ம். அதன் பிறகுதான் நாங்க எங்களை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும். இந்த இடத்துல எங்களுடைய கட்சியை ஸ்திரத்தன்மையை நாங்கள் உருவாக்க வேண்டும். ம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இவங்க ஆளுங்கட்சியாக இருந்தப்ப அவர்கள் செலுத்திய அராஜகம், அவர்கள் செலுத்திய அடக்குமுறை, எங்களிடத்தில் நாங்க ஒரு ட்வீட் போட்டா கூட எங்க கட்சியிலேருந்து 134 பேர் வந்து அரசு செய்யப்பட்டார்கள். எங்க இதுல ஒண்ணுமே இல்ல, ஒரு ட்வீட் போட்டாங்கன்னு அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இங்க எங்க காரியகர்த்தாக்கள்லாம் செயல்பட விடாமல் இந்த மாதிரி பெரிய பெரிய ஊடகவியலாளர்கள் எல்லாம் பந்தாடப்பட்டார்கள். சாமானிய மனிதனை கூட இந்த ஆட்சி விடவில்லை. அது மாதிரி இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னனாக இந்த ஆட்சி இருந்தால்தான் இன்னைக்கு இடிந்து போய் அவர்கள் ரைட் இருக்கிறார்கள். சார். அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். அவங்க வீழ்ந்துட்டாங்க சார். நீங்க பாதிக்கப்பட்டவர்கள் தானே. உங்களை தானே அங்கீகரிச்சிருக்கணும் மக்கள். ஆமா, அங்கீகரிக்கலையே உங்களை. அப்படி அங்கீகரிக்கவில்லை என்பது எப்படி நீங்க முடிவாக எடுக்க 27 முடியும்? சீட்டு வாங்குச்சு பிஜேபி. ஏதாவது ஒன்னாவது தேறி இருக்கா இது வரைக்கும்? இன்னும் முடிவுகள் வரட்டுமே. வரல, இப்ப வரைக்கும் வரல. இப்ப வரைக்கும் வரல. காலையில இருந்தே ஜீரோவிலே இருக்குது பிஜேபி. அதாவது இதுவரைக்கும் திமுக வந்து 50க்கு கீழே வந்து தடவிக்கிட்டே இருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் ஏதோ கண்ணியமான ஒரு இடத்துக்காக உயர்ந்திருக்கிறார்கள். அதுல எவ்வளவு வருவாங்கன்னு சொல்ல முடியாத நிலையில இருந்தாங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த கட்டமைப்புல நீங்க இதை யோசிக்க முடியாது. இல்ல சார், வேற ஏதோ ஒரு திட்டம் போட்டது பிஜேபி. அமித்ஷா முன்கூட்டியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கூட்டணி வைக்கும் போது ஏதோ பிளானோட நீங்க வரீங்க பிஜேபி தமிழ்நாட்டுல. அவங்களுடைய ரேடார்ல தமிழ்நாடு வந்துருச்சு அப்படின்றத எல்லாருடைய பார்வையா இருந்துச்சு. வந்தாங்க. அதுக்கப்புறம் அமித்ஷாவே 2 முறை தான் பிரச்சாரத்துக்கு வந்தாருன்னு நினைக்கிறேன். மோடியாவது 3-4 முறை வந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அப்போ இது தேராது, இனி நம்ம போய் ஊர்ல அங்கே போய் தமிழ்நாட்டில் உட்காந்து வேலைக்கு இல்லை அப்படின்னு விட்டுட்டு வெஸ்ட் பெங்காலாவது பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த பக்கம் திரும்பிட்டாங்களா பிஜேபி? அப்படின்னு இல்லை. அதாவது நீங்க வந்து உங்களுடைய கட்டமைப்பை வந்து கடந்து நம்ம யோசிக்கணும். வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் இல்லை, இன்றைக்கு நீங்க நன்றாக பார்த்தீர்களா, தாவேகா பத்தி நீங்க பேசுறீங்க, எங்க பிஜேபி பத்தி பேசுறீங்க. அவங்க வெற்றி எல்லாமே வந்து ஏன் தாவாக்காக போயிருச்சு, ஏன் பிஜேபியை மக்கள் அங்கீகரிக்கல, பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே ரெண்டுத்தையுமே அங்கீகரிக்கல அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறீர்கள். அதாவது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல தாவேக்காக்கு பெரிய அலை கிடையாது. கண்டிப்பா வட மாவட்டங்கள்ல, குறிப்பாக சென்னை எல்லாம் திமுகவின் கோட்டையாக கருதப்பட்டது. செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த இடத்துல எல்லாம் வந்து திமுக அப்புறப்படுத்தி விட்டது. கொங்கு மண்டலம் தனி. அதாவது சார், கொங்குல வந்து ஏடிஎம்கே அண்ட் பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக அதுதான் இருந்திருக்கு. இந்த முறை நீங்க சென்னையை மையப்படுத்தி திமுகவை வீழ்த்தி விட்டது தாவேக்கான்னு மட்டும் ஹைலைட்டா சொல்றீங்களா? அப்படி இல்லைங்க. நான் இந்த குமரியும் எடுக்கிறேன் இல்லையா, தென் மண்டலத்தையும் எடுத்து தானே சொல்றேன். நீங்க அதுக்கப்புறம் நீங்க சென்னையை எடுத்தா கொங்கு மண்டலத்தை நம்ம எடுக்கலாம் சார். கண்டிப்பா எடுக்கலாம் தான். கொங்கு மண்டலத்திலயும் இருக்கு. அதாவது இன்னொரு படி மேல போனீங்கன்னா தாவேகா இந்த அளவுக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நீங்க எத்தனையோ போல்ஸ் வந்து எக்ஸிட் போல் வந்துச்சு, அதுக்கு ப்ரீ எலெக்ஷன் போல் இருந்தது, எத்தனையோ சஃபாலஜிஸ்ட் பேசினாங்க. யாரா வேணா இருக்கட்டும், அவங்க வந்து எல்லா ஸ்பெக்ட்ரம்லையும் இளைஞர்கள் பெரியோர்கள்னு வாக்காளர் பிரிச்சிங்கன்னா இளைஞர்கள் வாக்கெல்லாம் எடுத்திருக்காங்க. இன்னும் நீங்க பார்க்க போனீங்கன்னா வந்து நீங்க வந்து டெமோகிராஃபின்னு எடுத்தீங்கன்னா, நான் சொன்னேன் வட தமிழகத்தில் எடுத்திருக்காங்க, தென் தமிழகத்தில் எடுக்கல, ஒட்டுமொத்தமா இங்க எடுத்திருக்கிறாங்க. திமுக பாதிக்கப்பட்டது. அதே மாதிரி நீங்க கட்சி ரீதியாக பார்த்தீர்கள் என்றால் வந்து நாம் தமிழர் கட்சி நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கு. இன ரீதியாக பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் மிகவும் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யார்தான் பாதிக்கப்படணும்னு இல்லைங்க, பாஜகவுக்கும். நீங்க ஏதோ வளர்ந்ததாக நீங்களா சொல்லிக்கிட்டீங்க. நாங்க காம்ப்ளன் குடிச்சிட்டோம், வளர்ந்துட்டோம், பெரிய அளவுக்கு அடுத்து பிஜேபி தான் ஆட்சியை பிடிப்போம், அண்ணாமலை இருந்தாரு செஞ்சோம். நீங்க அண்ணாமலையை மாத்தினதுமே எல்லாமே மாறி போச்சா பிஜேபிக்கு? அப்படி ஒரு இது. அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து எந்த ஒரு தனி மனிதர் மேலும் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சியிலே சித்தாந்தத்தின் மீதும் கொள்கைகள் மீதும் கட்டமைக்கப்பட்டது. எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சி அதை நோக்கித்தான் நகர்வு இருக்கும். அண்ணாமலை அவர்களோட உழைப்பை யாருமே புறந்தள்ள முடியாது. ஒவ்வொரு தலைவர்களும் அவங்களாலான ஒரு பங்களிப்பை கொடுத்து கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள். அதெல்லாம் அண்ணாமலை அவர்களோட இது மிகச் சிறப்பான பங்களிப்பு. அதில் மாற்றுக்கிறது யாருக்குமே இருக்க முடியாது. தலைமையாகட்டும் தொண்டனாகட்டும் அவருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி உண்டு, பேச்சாற்றல் உண்டு, அவருடைய செயல்திறன் வேறு மாதிரியா இருக்கும். ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு சிக்னேச்சர் இருக்கும். அதே மாதிரி இப்ப இருக்கிற எங்க தலைவர் நயினார் அவர்களுடைய செயல்திறன் வேறாக இருக்கும். அதனால ஒவ்வொருத்தரும் அவங்க பங்களிப்பை கொடுத்தாங்க, எல்லாமே பயன்பட்டது கட்சிக்கு. ஆனா இன்னைக்கு நீட் ஆஃப் தவர், நீங்க தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்னாடி தாவேக்கா இந்த மாதிரி வரும்னு எந்த தாவேக்காரர் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. சரி, அந்த தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்னாடி அவங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் செட் ஆகிக்கிட்டே இருந்தது. ஒரு அலை அப்படிதான் செட் ஆகும் ஒரு கட்சிக்கு. அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சது, ஓ நமக்கு சாதகமா ஏதோ ஒரு அலை வீசுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. அப்படி வரும்போது இத்தனை பெரிய அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக இது தமிழக வரலாற்றிலே இது வரைக்கும் ஒரு புதிய கட்சி, 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது, எந்த தேர்தலையும் சந்திக்காதவர்கள் இப்படி ஒரு மாபெரும் வீச்சோட அவங்க வந்து இந்த மாதிரி தேர்தலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கிறத
அவங்களே ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க கேட்டிருந்தா. ம். அப்படி ஒரு வீச்சு வரும்போது அதோட பாதிப்பு எல்லாருக்கும், நான் தான் சொன்னேன், ம். பரவலாக எல்லா கட்சிக்கும் வரும்போது பிஜேபியும் அதை சந்தித்து ஆகணும்ல. ஜனநாயகத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கையும் பற்றும் வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி மக்கள் தீர்ப்பை முதல்ல தலைவணங்கி ஏற்றுத்தான் ஆக வேண்டும். சரி. அதன் பிறகுதான் மற்றதெல்லாம். ம். அதனால இந்த தீர்ப்பை நாங்க மக்களின் தீர்ப்பை மனமும் ஏற்போம். அதன் பிறகுதான் ஒவ்வொருத்தரோட சுய பரிசோதனை இருக்கு. கொள்கை எதிரி முன்னேறி வந்திருக்காரு. அதிகாரத்தை பிடிக்கும் இடத்துக்கு மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க. டிவிக்கே உங்களுடைய கொள்கை எதிரி, அவங்க உங்களை கொள்கை எதிரியா பாக்குறாங்க. மத்தியில் மோடி அரசாங்கம், இங்கு தமிழ்நாட்டில் ஒருவேளை இப்போ ஆட்சி அமைச்சிட்டாங்க, டிவிக்கே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மாநிலம் மத்திய அரசு இது என்ன மாதிரி ஒரு இது? ஏன்னா கொள்கை ரீதியாக உங்களை அவங்க கிட்ட கூட நீங்க வேண்டான்னு நினைக்கிற ஆளு, அது எப்படி அந்த ராப்போ? இல்ல, அவரு தொடக்கத்துல, அதாவது நீங்க கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி அவர் தெளிவாக பேசினாரு. அது எங்களை ஒரு கொள்கை எதிரியாக முன்னிறுத்தினாரு. அது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுது. ஆனா அதன் பிறகு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எனக்கு தான் போட்டின்னு தான் அவருடைய எல்லா பேச்சும் கட்டமைப்பு. அதுதான் அவங்க வெற்றிக்கான மிக நீங்க ஒன்றும் முக்கியமான நண்பர் காரணம். இல்லைல்ல உங்களுக்கு? இல்ல, ஒரு நிமிஷம். நான் அரசியலை நம்ம தெளிவா பேசணும். அவருடைய வெற்றிக்கே காரணம் என்னன்னா, அவர் தெளிவாக அதிமுகவையும் பாஜகவையும் விலக்கிவிட்டு நேரடியாக திமுகவோட ஒரு மோதலை தொடங்கினார். திமுக தான் எதிரின்னு. ம். அதுக்கப்புறம் தான் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சார் திமுகவை. எல்லா வகையிலும் விமர்சிக்க தொடங்கினார். ம். அப்படி இருக்கும்போது திமுக வேண்டாங்கிற, நான் சொன்னேன் இல்லையா, மக்களுக்கு ஆன்டி இன்குமென்சியை தாண்டிய ஒரு வெறுப்பு, கோபம் இருந்தது. அந்த ஆட்சி மேல ஒரு ஒரு பெரிய மாற்றம் உருவாக்க வேண்டும்ன்றப்ப யார் அவரோட பலமான எதிரின்னு மக்கள் பார்க்கும்போது அவர் அந்த 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 ஒரு பாயிண்ட் அவர் எடுத்தார் கையில. ம். அதனாலதான் அவருக்கான இந்த வெற்றி சதவீதம் அதிகரித்து இருக்கிறது. நீங்களுமே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கல்ல, இது எல்லாம் தானே உங்களுக்கு பிரதானம் திமுகவை எதிர்ப்பது. பட் நீங்கெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துல நழுவிட்டீங்க, இல்ல மக்கள் உங்களை நம்பல, உங்க எதிர்ப்பை நம்பல, அப்படி இல்ல, விஜயை நம்பி இருக்காங்க. அப்படி இல்ல. அதாவது நீங்க அவரு ஒரு ஒரு சினிமா கவர்ச்சியின் மூலமாக ஒரு சரிஸ்மேட்டிக் லீடராக ஒரு யூத்தாக ப்ரொஜெக்ட் செய்யப்படுகிறாருங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஜென்சி வாக்காளர்கள், நான் முன்னாடி சொன்னேன்ல, இளைஞர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் அவர் பின்னாடி அணிவகுத்து கூட்டமெல்லாம் நம்ம பார்த்தோம் தானே. நம்மளே அப்ப என்ன பேசணும்னா, இத்தனை பெரிய கூட்டம், மொபிலைசேஷன் ஆஃப் கிரவுட் ஓட்ஸா கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கே பெரிய ஒரு வியப்புக்குறியா தான் இருந்தது. ஆனா இதை அவர் செய்து காட்டி இருக்கிறார். இப்ப அதை நம்ம மறுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. ரொம்ப தெளிவாக அவர் செய்து காட்டி இருக்கு. ஆனா திமுக ஒரு ஆளும் கட்சியாக இருந்த ஒரு கட்சி, அவங்க என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு தாவேகா போட்டி கிடையாது, அதிமுக போட்டி கிடையாது, பாஜக தான் எங்களுடைய போட்டி அப்படின்னு அவங்க எங்களை எதிர்த்து தான் வந்தாங்க. ஆனா இந்த தேர்தலில் என்ன ஆயிருக்குன்னா, தவிர்க்க முடியாத அவங்க, அதாவது இவர் திமுக எங்களை முன்னிறுத்துச்சு, அவர் திமுகவை நிறுத்தினார். இந்த பாத்தீங்கன்னா நேரடியா ஒருத்தர் எதிர்க்கவே இல்லை. இவர் திமுக எதிர்த்தாலும் திமுக அவர் ரெகக்னைஸ் பண்ணல. ஆமா. ஆனா அவர் எங்களை எதிர்த்தாரு. நாங்க நேரடியா திமுகவை தாக்கிக்கிட்டு இருந்தோம். ஆனா மக்களுக்கு திமுக மேல இருந்த வெறுப்புனால அவங்க அதிகமான பேர் இந்த முறை வாக்கு சதவீதம் அதிகரித்து இருக்கிறது. எஸ்ஐஆர் வந்ததுனால நிறைய புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள். அந்த மாதிரி இருக்க நியூ ஓட்டர்ஸ், ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ், புதிய வாக்காளர்கள் அத்தனை பேரும் இந்த முறை விஜய்க்கு ஒரு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் இதை பார்க்கணுமே தவிர பாஜகவோட வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்குன்றது இல்லை. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க வெறும் 2 எம்பியோட தான் எங்க களத்தை ஆரம்பிக்கிறோம். நாங்க வரலாறு தெரியும் சார். எங்க பிஜேபி இருந்தது என்னன்றது, தமிழ்நாட்டிலேயே பிஜேபி ஒரு வடநாட்டு கட்சியா தான் பார்த்தாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் எழுச்சி பெற்றிருக்கிற வந்தீங்க, ஒரு 18% அண்ணாமலை இருக்கும்போதெல்லாம் வாங்குச்சு. கண்டிப்பா. இப்ப இந்த முறை உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லையா சார்? ஸ்ட்ரைக்கிங் ரேட்டே இல்லையா சார்? வரும் இல்லையா? எங்களுடைய தேர்தல் வரும் இல்லையா, பாராளுமன்ற தேர்தலில் பாருங்க, இதுல தோத்துட்டீங்க, இதுல தோல்வி அடைஞ்சு. கண்டிப்பாக அந்த இது நம்ம வாங்கின வாக்கை நம்ம இப்படி மறுக்கவே முடியாது. தோல்வியா வெற்றியாங்கிறது நீங்க சீட்டை வச்சு பார்க்க முடியாது. மறுபடியும் அதான் சொல்றேன். நாங்களும் வாக்குகள் வாங்கி இருக்கிறோம் இல்லையா, எங்களுக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு இல்லையா. இப்படி 2006 தேர்தல் எடுத்துக்கோங்க, 25.6% வாங்கின திமுக 96 சீட்டை பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க. அதே நேரத்தில் 35.2% வாங்குறாங்க. இவங்களை 26க்கு அவங்க 35, கிட்டத்தட்ட 7-8% அதிகம் வாங்குது அதிமுக. ஆனா எதிர்கட்சியில உட்கார்றாங்க 61 எம்எல்ஏவோட. அதனால வாக்கு சதவீதமும் சீட்டு கன்வர்ஷனுக்கும் டிஸ்ப்ரப்போர்ஷன் எப்பவுமே இப்படித்தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. குறைந்த வாக்கு வாங்கின திமுக ஆட்சி அமைக்குது, அதிக வாக்கு வாங்கின அதிமுக நிறைய இடங்கள்ல போட்டிட்டதுனால அதிக வாக்கு சதவீதம் வாங்கி ஆனாலும் தோல்வி அவங்க அடையறாங்க. அதனால நாங்களும் இந்த மாதிரி சிறந்த வாக்கு சதவீதத்தை பதிவு செய்வோம். இல்ல சார், எங்களோட சீட் கன்வர்ஷன் தான் இருக்காது. கண்டிப்பா சீட் கன்வர்ஷன். உங்களுடைய வாக்கு சதவீதத்தையும் விஜய் உடைத்திருக்கிறார். அதாவது ஒரு பெரிய கூட்டம், ஒரு இளைஞர்கள் வசீகரம் அண்ணாமலை மீது இருந்தது.
அந்த வாக்குகளையும் விஜய் தன்பால் ஈர்த்திருக்காரு. நான் தொடக்கத்திலே சொன்னேனே, நீங்க ஸ்பெக்ட்ரம் ஒரு இதை எடுத்தீங்கன்னா எல்லா ஸ்பெக்ட்ரம்லயும் பாதிப்பை அவர் அவர் ஒரு ஒரு ஸ்பாய்லரா வருவார்னு பார்த்தா ஒரு பெரிய பாய்லரா வந்து எல்லாரையும் கொதிக்க வச்சிருக்காரு, அவ்வளவுதான். வேற என்ன சொல்றது? நான் லாஸ்டா ஒரு கேள்வி கேட்டேன். அதாவது எப்படி இணக்கம் எப்படி இருக்கும், ஒரு வேளை ஆட்சி அமைத்தால் டிவிக்கு பிஜேபி அது எப்படி இருக்கும்ன்றத ஒரு கேள்வி. இது வந்து நம்ம ஊகத்தின் அடிப்படையில் பேச வேண்டியது. ஏன்னா எப்ப நம்ம கொள்கை எதிரியாக அவர் முன்னிறுத்தி இருக்கிறாரோ அவருக்குன்னு சில பிரின்சிபல் வச்சிருக்காரு. அப்படி இருந்திருந்தா அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய லீடரா இருந்தா மற்ற கட்சிகளோட அவர் எப்படியோ கூட்டணியிலயோ மற்றதுலயோ அவர் ஈர்ப்பு ஏதாவது கொடுத்திருப்பார். அப்படி இல்லை, அவரை நாடி யாரும் போகவும் இல்லை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அவருக்கு ஒரு தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்க கிடைக்காவிட்டால் வெறும் தனிப்பெரும் கட்சியாக மட்டும் இருக்கும்போது என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அனுமானம் என்ன இருக்குன்னு கேட்டா, எங்க கட்சியில இருக்க அத்தனை பேரும் ஒரு குடும்ப உறவாக திரு அன்புமணி ராமதாஸ் ஐயா ஆகட்டும், டிடிவி தினகரன் அவர்களாகட்டும், மற்ற தலைவர்களாகட்டும், நாங்கெல்லாம் ஒரு குடும்ப உணர்வு, ஒரு பிணைப்போட மோடி அவர்கள் தலைமையில இணைஞ்சிருக்கணும். எங்க கூட்டணியில எந்த விதமான சலசலப்பும் இல்லை. சீட் ஷேரிங்லாம் ரொம்ப எளிமையா பண்ணோம். ஆனா திமுகல தான் இப்ப நிறைய தடுமாற்றங்கள் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் 2-3 நாள் முன்னாடியே டிவிக்கு அவர் வந்து சொல்லிட்டாரு, எங்க ஆட்கள் சரியா வேலை செய்யல அப்படின்னு. இன்னைக்கு அவங்களும் வெற்றி வாய்ப்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக மட்டும் திருமாவளவன் அவர்கள் அவங்க வெற்றி வாய்ப்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள் பல இடங்கள்ல. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பாலகிருஷ்ணன் சார் வந்து அவரும் சொல்லிட்டாரு, எங்க இடதுசாரிகள் எங்களை வந்து சரியான இடத்துல திமுகன்றாரு. காங்கிரஸ் கட்சி பத்தி கேள்வியே கேட்க வேண்டாம், ஐயோ நம்ம வந்து டிவிக்கோட போயிருக்கலாமோ அப்படின்னு நினைச்சு நேரம் அங்க ஒரு போர்க்களம் நடந்து கொண்டு இருக்கும். அதனால ராகுல் காந்தி எல்லாரையும் கூப்பிட்டு டோஸ் விட்டுட்டு இருப்பாரு. அங்கேயாவது 1-2 ஜெயிச்சிருக்காங்க, நம்மளது ஒண்ணு கூட இல்ல சார் அப்படின்னு நீங்க எடுக்க முடியாது. திரும்ப அதே பாயிண்ட்க்கு வந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கன்வர்ஷன் தான் சார். சீட் கன்வர்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் இல்லையே, ஒஸ்டா போயிடுச்சுன்னு நான் கேக்குறேன். ஒரு நிமிஷம், காங்கிரஸ் வந்து நீங்க வந்து திமுக கூட்டணியில இல்லாம தனியா நிக்க சொல்லுங்க, ஏதாவது பண்ணுவாங்களா? நாங்க தனியா நின்றுருக்கோம் சார், தனியா நின்று ப்ரூவ் பண்ணிருக்கோம். காங்கிரஸ் இன்னைக்கா தனியா நின்று, திமுக தனியா நின்றுருக்கா? இவங்கெல்லாம் இவங்களோட மெஜாரிட்டியினாலதான் இவங்க கட்சியே பலங்க. இவங்க அந்த இண்டி கூட்டணி வந்து அவங்க எல்லாமே வந்து கூட்டணியால மட்டும்தான் அவங்க உயிர் பெறாங்களே தவிர தனித்தனியா ஒவ்வொரு கட்சியும் மிக பெரும் தோல்வியை சந்திக்கும். நாங்க ஆனா தனியா நின்றுருக்கோம், எங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். எங்க பலத்தை பரிசோதனை நீங்க புள்ளி விவரம் சொல்ற அளவுக்கு எங்களுடைய வாக்கு சதவீதம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது. அதனால நாங்க சுய பரிசோதனை செய்திருக்கிறோம். எங்களை இந்த நிலையிலிருந்து பீனிக்ஸ் பறவையாட்டம் நாங்க இன்னும் எங்களோட சீட் கன்வர்ஷன் எப்படி மாத்த போறோங்கிறது நீங்க அடுத்த தேர்தலில் பாருங்க. அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின்னு பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸை பிரிச்சு பார்க்கலாம்ல. அதனாலதான் இந்த நிலைக்கு கூட தள்ளப்பட்டிருக்கு பிஜேபின்னு சொல்ல முடியும்ல? கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு தனிநபரை சார்ந்தும் எங்களுடைய திட்டங்கள் வடிவமைக்கவே படாது. எல்லாமே தேசிய தலைமை வடிவமைக்கும் திட்டங்கள். அதுல இம்ப்ளிமெண்டிங் ஆபீசரா தான் இங்க இருக்கிற இது காங்கிரஸ் கட்சிக்கும் இது பொருந்தும். எல்லா தேசிய கட்சிக்கும் இங்க வந்து யார் தலைவராக நியமிக்கப்படுகிறாரோ ஒரு மத்திய திட்டங்களை மட்டும் இங்க அமல்படுத்துறவர்களாகத்தான் இருப்பார்கள். அண்ணாமலை அவர்களின் தாக்கம் எழுச்சி மிகவும் பிரமாதமாக இருந்தது, நான் மறுக்கவில்லை. அது மிக தெளிவு. அது வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் அது. அதுல வந்து மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனா அவருடைய காலத்திற்கு பிறகு அடுத்த தலைமை வந்த பிறகு தொய்வு ஏற்பட்டதுங்கிறத வந்து என்னால் ஏற்க முடியாது. ஏன்னா இப்ப தேர்தல் வந்து ஒரு வார் டைமுங்க. இந்த வார் டைம்ல இங்க நார்மல் சிச்சுவேஷனை நீங்க எதிரே பார்க்க முடியாது. கடந்த 1 வருடமாக திரு நயினார் அவர்கள் பொறுப்பேற்ற காலம் முதலையே வந்து தேர்தல் திட்டமிடல் வந்தது. இன்னும் சொல்ல போனா அந்த கூட்டணி அறிவிப்பே அவர் தலைமை மாற்றத்தின் போதுதான் அறிவிக்கப்பட்டது. எல்லாமே ஒரே நேரத்தில். தேர்தல் காலம் அண்ணாமலை மாற்றப்பட்டது தேர்தலுக்காக மாற்றப்படலன்னு சொல்ல வரீங்களா நீங்க? தேர்தலுக்காக மாற்றப்பட்டதுதான் அண்ணாமலை பதவின்றதே பலருடைய பார்வை இருக்கு. உங்க தொண்டர்கள் பார்வையும் அதை தான். நீங்க இவ்வளவு பெரிய இழப்பை நீங்க சந்திச்சது காரணம் அதுதானே வெளியில பேசுறாங்க. அதனாலதான் இந்த கேள்வியை கேட்டேன். அதாவது பல்வேறு காரணிகள் இருக்கும். இந்த ஒரு காரணம் மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது. அவர் ஒரு பெரிய மக்கள் ஈர்ப்பை பெற்ற தலைவர் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால அவர் இல்லாததுனால அந்த ஈர்ப்பு எப்படி இல்லை? இன்னைக்கு அதிகமான இடம் பயணித்த தலைவர் அவர்தான், அதிகமான தொகுதிகளுக்கு சென்றவர் அவர்தான், அதிகமான பிரச்சார உரைகள் தந்தவர் அவர்தான், அதிகமாக மக்களை சந்தித்தவர் அவர்தான். இந்த தேர்தல் எங்க கட்சியிலேயே அவர் வந்து தான் போட்டியிடவில்லை என்று சொல்லி அவர் நான் மொத்த தமிழகம் சுத்தி வர்றேன்னு சொல்லி பறந்து வேலை பார்த்த ஒரு மிகப்பெரிய தியாகத்தை அவர் தான் செய்திருக்கிறார். அப்புறம் எப்படி அவர் பங்களிப்பு இல்லை நீங்க சொல்ல முடியும்? தொண்டர்கள் மனநிலை மாறிடுச்சோ? அதாவது உங்க கேடர்ஸ் உங்களுக்கு வாக்கு செலுத்தலையோ, அதனாலதான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறதா? அது எப்படி நீங்க கணிச்சீங்க? இப்ப நீங்களும் நானும் உட்கார்ந்து பேசி நம்மளால இந்த தேர்தல் ஸ்கிரீனை வச்சு மட்டும் தான் பேசுறேன் சார். ஸ்கிரீனை வச்சு தான் பேசுறீங்க. இன்னும் ஓட் பெர்சன்டேஜ் வச்சு நான் பேச ஆரம்பிச்சேன்னா பிஜேபி இன்னும் பின்னாடி இருக்கும் போல தெரியுது.
நான் பாருங்க வெறும் நம்பரை வச்சு தான் பேசிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். இப்ப சீட் கன்வர்ஷன் மட்டும்தான் நம்ம பேச முடியும். ஆ. மொத்த வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகுதான் நமக்கு பெர்சன்டேஜே தெரிய சரி வரும். சரி. அது தெரியும் போதுதான் கட்சியோட உண்மை நிலவரமும் ம். அது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். எப்படி சரி கட்ட போறீங்க இந்த இழப்பை? கண்டிப்பாக எல்லா கட்சிக்குமே இதுக்கான இது இருக்கு இல்லையா? ஒவ்வொரு கட்சியும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடங்கள் எல்லாருக்குமே வரலாம். ம். அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றோம், என்ன திட்டமிடல் பண்றோங்கிறதெல்லாம் மத்திய தலைமை முடிவு செய்வாங்க. விஜய் ஒரு கவர்னன்ஸ் நடத்த போறாரு கண்டிப்பா, ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கத்தை எப்படி மோடி அரசாங்கம் பார்க்க போகிறது, அவங்க எப்படி இதை அணுக போறாங்க? நீங்க ரொம்ப நல்லா பாருங்க. இப்ப மேற்கு வங்கத்துல மாற்று அரசு தான் இருந்தது. ஆமா. தமிழகத்துல மாற்று அரசு தான் இருந்தது. ஏதாவது ஒரு குறை வச்சோமா? இன்னும் சொல்லப் போனால் திமுக காங்கிரஸ் கட்சியில கூட்டணியில அங்கம் வகித்தப்ப கொண்டு வந்த அவங்க மத்திய அமைச்சரா இருக்கும்போதே தமிழக கொடுத்த நிதி பகிர்வை விட ம். நாங்கள் 3.5 மடங்கு அதிகம் கொடுத்திருக்கிறோம். ம். 11 லட்சம் கோடி தமிழகத்திற்கு மொத்தமாக வந்திருக்கிறது. அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஓகே. இவ்வளவு பெரிய தொகை நாங்க தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறோம். நீங்க வெறும் டெவல்யூஷன் ஃபண்டே 4.5 லட்சம் கோடி வந்திருக்கு. இவங்க வெறும் 2000 கோடி ஏதோ ஒரு இதுக்கு வரல அப்படின்னு சொல்லி சர்வ சிக்ஷா அபியான்ல வரலங்கிறத ஒரு பெருசா ஊதி பெருசாக்குறாங்க. ஆனா 4.5 லட்சம் கோடி வந்த வரவு அவங்க மறைப்பாங்க. ஓகே. அதாவது இந்த மாதிரி திமுக அரசு மத்திய அரசின் மீது ஒரு பழியை சாடி கவர்னரோட ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்தி மத்திய அரசோட ஏதோ தான் பெரிய மாவீரன் போல ஒரு கட்டமைத்ததை மக்கள் நிராகரித்து இருக்கிறார்கள். ஓகே. அதுதான் இந்த தேர்தலில் அவங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பாடம். வளர்ச்சி திட்டங்களில் கவனம் செலுத்தாமல் எப்போ பார்த்தாலும் வம்பு சண்டைக்கே போய் நின்னதுனால நீ மாநிலத்தை கவனிக்க உனக்கு துப்பு இல்ல, வேற ஆள் வந்து பார்க்க போறாருன்ட்டாங்க. அதுதான் உண்மையில் அதுக்கு மாற்று நீங்க இல்ல விஜய். நாங்க ஆட்சிக்கு 27 சீட்ல நாங்க ஆட்சி சார், அமைப்போமா? நீங்க மீன்ஸ் நான் எடப்பாடி பழனிசாமியை சொல்றேன் சார், ஏடிஎம்கே சொல்றேன் சார், உங்க தலைமையை சொல்றேன் சார். எங்களுடைய கட்சி தலைமை முழு இது வீச்சோட அவர் மாதிரி இன்னைக்கு பிரச்சாரம் செய்தவர்களே, அவர் மாதிரி களத்துல பணியாற்றியவர்களே, அவர் மாதிரி பேசியவரும் இல்லை. எல்லா இடத்துலயும் எல்லாமே சரியா தான் நடந்திருக்கு. இதுல எந்த புள்ளியில தவறு நடந்ததுங்கிறது எல்லா வல்லுநர்களும் மூத்த தலைவர்களும் கண்டிப்பாக பரிசீலனை செய்வார்கள். எதனால இந்த கருத்து மாறுதுன்னு. இப்படியே தான் ட்ரெண்ட் இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? கடைசி 2 சுற்றுல எல்லாமே மாறலாம் இல்லையா? எங்களுடைய சீட் கன்வர்ஷன் அதிகரிக்கலாம் இல்லையா? ஏன்னா எல்லா மார்ஜினும் வெற்றி முகப்புல இருக்கிற எல்லாருமே வெறும் 500 வாக்குலயும் 1000 வாக்குலயும் முன்னில் நிக்கிறாங்க. தாவேகால கூட நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 35 சீட்ல பாத்தீங்கன்னா அவங்க 16 சீட்ல வெறும் 500 வாக்குல தான் இருக்காங்க. அதனால திமுக பாத்தீங்கன்னா 10 சீட்ல 500 வாக்குல தான் முன்னணியில இருக்காங்க. சோ ஒரு 25 சீட்டே இப்ப ஆடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த 25 என்டிஏக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? முக்கிய கட்சியே கடைசி 2 ஓவர் மாதிரி ஐபிஎல் மேட்ச் தான். ஆரம்பத்திலே ஐபிஎல் மேட்ச் தான் ஆரம்பிச்சேன். எல்லாமே பவர் பிளேல நடக்கிற மாதிரி தான் நடக்குது எல்லாமே. சரி. அதனால நமக்கு நிறைய சுவையான காட்சிகள் இருக்கு. இந்த நேரத்துல மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள். இத ஒரு கருத்து திணிப்புன்னு எங்க தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னாரே, அந்த மாதிரி ஊடக விழாவெல்லாம் மன்னர்கள் அந்த காலத்துல பரிசில் புலவர்கள் வச்சிருப்பாங்க. பரிசு தரேன், பாட்டு பாடு பாராட்டின்னு. அந்த மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு பரிசில் கொடுத்து பாட வச்சு இந்த ஆட்சி கேட்டு அதனாலதான் இடிப்பாரே இல்லாமல் இடிஞ்சு போயிருக்காங்கன்னு. அதனால இந்த ஆட்சி தன்னைத்தானே எம்ஜிஆர் அவர்கள் காஞ்சிபுரம் கூட்டத்துல பேசினாராம். மத்தவங்க நமக்கு கொடுத்தா பட்டம், தானே போட்டுக்கிட்டா தம்பட்டம் அப்படின்னாராம். அதனால இவங்க தனக்கு தானே பெருமை சொல்லிக்கிட்டு நம்பர் ஒன் சொல்லி இப்ப 0 ஆயிருக்காங்க. அவர் என்ன சொன்னார், 2.0 இன்னைக்கு அவங்க 0 ஆயிட்டாங்க. அவங்க ஆட்சியில இந்த முறை ஒரு 3ஆம் இடத்திற்கு தள்ளக்கூடிய ஒரு அவல நிலைக்கு 3வது இடம் இல்ல 2வது இடத்துல இருக்காங்க திமுக. ரைட், அவங்க 0ன்றீங்க. விஜய் ஹீரோ இன்னைக்கு, நீங்களும் 0 தான். நீங்களும் பின்னாடி தான் இருக்கீங்க. நீங்களும் ஹீரோ கிடையாது. மக்கள் முடிவை முழுசா பார்க்கலாம். நீங்க சொல்ற மாதிரி கடைசி ஐபிஎல் 2 ஓவர் மாதிரி கடைசி 2 சுற்று வரைக்கும் மக்கள் மேல நிறைய நம்பிக்கையோட நாங்கள் காத்திருக்கிறோம். நாங்க மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்வோம். எங்களுடைய தேர்தல் பாராளுமன்றத்தில் வரும்போது பாருங்க, பாஜக மிக பெரும்பான்மை கண்டிப்பாக பெறும். மக்கள் பிஜேபி நம்புறாங்களான்றதை பார்ப்போம். இந்த தேர்தலில் உங்களை புறக்கணித்தது போலதான் தெரிகிறது. ஆனால் கடைசி ஓவர் வரைக்கும் நான் காத்திருக்கேன். பார்க்கலாம் சார். நேரில் நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி ஸ்ரீகாந்த் சார். நன்றி மாதேஷ், வணக்கம்.